இல்ல லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சிருக்கோம்ல, அதனால என்ன யூஸ், என்ன பயன்? லொகேஷன் தான் சார். லொகேஷன் தானா? லொகேஷன் அப்புறம் டைம் டிட்டர்மின் பண்ணலாம். ஓகே. எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைக்குமா? ஆமாங்க சார். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஃபைல் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்ல போனாலே லாட்டிடியூட் லாங்கிடியூட் தான் காமிக்கும். ஏன்னா எப்பவுமே பெர்மனண்டா இருக்கிறது இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் தான். இத உருவாக்குனது யார், இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது இமேஜினரி லைன் தான், இது ஒரிஜினலா கிடையாது. ஆனா இந்த மாதிரி இருக்கலாம், நம்மளுடைய ஈஸியா கால்குலேட் பண்றதுக்காக இந்த மாதிரி லாட்டிடியூட் லாங்கிடியூட் பிரிச்சிருக்கோம். அதை உருவாக்குனது யார்? யார் உருவாக்கல? ஆல்ரெடி இருந்துச்சா? தெரியவில்லையா? சரி, இத வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒருத்தர் தான். இல்லைங்க, எரித்ரியஸ் இல்ல இல்ல. இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிங்கிற இமேஜினரி லைன்ஸை எப்ப யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான், நம்ம நிறைய இடத்துல படிச்சிருந்திருப்போம். ஒன்றும் இல்லை, எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இது சொல்லியிருப்பேன். லாட்டிடியூட் லாங்கிடியூட் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மரமோ ஒரு பில்டிங்கோ வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா தாலமி தான் செகண்ட் செஞ்சுரியா, 2ஆம் நூற்றாண்டு, ஓகே, அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த லைன்ஸ் சொல்லியிருந்திருப்பார். இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு. நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம் என்ன லைன் வச்சிருக்கோம்? ஸ்டாண்டர்ட் டைம் எடுக்கிறதுக்கு 82.5 எங்க இருக்கு? அலகாபாத், மிர்சாபூரா. ஓகே, அது இதுக்கு டேட்டுக்கு டேட் லைன் தெரியலன்னா அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, இப்ப கலைஞர் நம்ம 4 ஆட்சி முடிச்சிட்டோமா? ஆரம்பத்துல இருந்து 69ல இருந்து 91 வரைக்கும் முடிச்சிருக்கோமா? 91 வரைக்கும் முடிச்சிட்டோமா? 96 to 2001 முடிச்சிட்டோம். இப்ப 2006ல இருந்து 11 இதுதான் அவருடைய கடைசி ஆட்சியா? 2000 இதுதான் 5வது முறையா வந்து கடைசி ஆட்சி. 5 முறை ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அதுல இதுதான் கடைசி. என்ன சொல்லியிருக்காங்க இன்ட்ரோடக்ஷன்ல? சும்மா ஜென்ரலான பாயிண்ட் தான். தமிழ்நாட்டு மக்கள் வயிறார உண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை பார்த்தவொடனே எடுத்துடலாம்ல. படியரசு திட்டம் எப்பங்க கொண்டு வந்தாங்க? 1967 May 16 sir. மே 16 ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தோம், நான் கம்மியாக சொல்லியிருக்கேன். மே 15, மே 15, 1967. எங்க தொடங்குனாங்க? சென்னை கோவை. சென்னை கோயம்புத்தூர். ஓகே. படியரசு திட்டம் எவ்வளோ? ஓகே, சரி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை பார்த்தோன்னே எடுத்துடலாம். மக்கள் வயிறார உண்ணணும்னு சொல்லிட்டாங்க, தொழிற்சாலைகள் பெருகணும்னு சொல்லியாச்சு. இது பார்த்தாலே நமக்கு சி.என். அண்ணாதுரைன்னு தான் தெரியும். இது 13வது சட்டப்பேரவை தேர்தல்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் முடிவு, கூட்டணி கட்சி, நமக்கு அந்த கதையெல்லாம் எதுவுமே வேணாம். டைரக்டா எங்க வந்துடலாம் அப்படின்னா, அந்த வின் பண்ணது நமக்கு சாதனைக்கு போயிடும். 2006 மே 13ஆம் தேதி பொறுப்பெடுத்துக்கிட்டாலும், 2006ல மே 13ஆம் தேதி வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க.
அப்ப வந்து கவர்னரா இருந்தவர் பர்னாலா. இவர் ஏதாவது ஸ்பெஷல் படிச்சிருக்காமா பர்னாலா? இல்லையா? ரொம்ப நாளா இருந்தவர். ஓகேவா? அதிக பீரியட் வந்து இருந்தவர் பர்னாலா தான். கொஞ்ச நாள் இருந்தவங்க Ismail. ஸ்மைல். ஓகே, ஸ்மைல் கம்மியா இருந்தா கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். இது வந்து ரொம்ப நாளா இருந்தவங்க பர்னாலா. தமிழ்நாடு பெயர் மாற்றம் அப்ப 69 January. இல்ல, அது இல்லைங்க. யாரு கவர்னரா இருந்தாங்க? Vijay Singh. சுஜல் சிங். சரி, இங்க வந்து பர்னாலா இருக்காரு. மறுபடியும் அமைச்சரவை, நமக்கு அமைச்சரவைல எதுவுமே வேணாம், நமக்கு டைரக்டா கண்டென்ட் வந்துடும். முதல் 3 கையெழுத்தாம். நம்ம இவரு சிஎம் வந்து முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து? PDL Bynum. பிஎல் பைலட். ஓகே. எப்ப வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தினாங்க? இலங்கைகளுக்கு எப்ப விரிவுபடுத்தினாங்க? ஜூன் 3, 2021 கலைஞருடைய பிறந்த நாள் அன்னைக்கே பண்ணியிருந்தாங்க திருநங்கைகளுக்கு. திருநங்கைகளுக்கு ஏதாவது ஆப் இருக்கா? திருநங்கையில் திருநங்கை எந்த வருஷம்? 2021. 2024 திருநங்கை விருது யார் வாங்கினா? ரேவதி பொன்னி. அப்படிதான் சொல்லணும். 24 கேட்டா. ரேவதி பொன்னி 25ங்க. 24 யாரு? இருங்க பார்த்து சொல்றேங்க. இருங்களா? சந்தியா தேவி. சந்தியா தேவி. ஓகே. 2025 தான் ரேவதி பொன்னி. ஃபர்ஸ்ட் டைம் யார் வாங்கியிருப்பான்? கிரேஸ் பானுவா? ஓகே, கிரேஸ் பானு. ஓகே. திருநங்கைகளுக்கான உரிமைகள் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 2019. ஓகேவா? 19. திருநங்கைகள் நல வாரியம் நமக்கு நல்லாவே தெரியும். 2008 ஏப்ரல் 15. திருநங்கைகள் தினம் வந்து ஏப்ரல் 15 தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். தெரியும். எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க சுய தொழில் தொடங்குறதுக்கு? 50,000. 50,000. அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கு. அது பேர் என்ன? சிறகுகள். ஓகே. திருநங்கைகள் வந்து தங்கறதுக்கான விடுதிகள் இருக்கு. அதுக்கு பேர் ஏதாவது வச்சிருக்காங்களா? எங்க இருக்கு? மதுரை, சென்னை. மதுரையில எங்க? சென்னையில எங்க? Chennai Senator, Madurai Anna Nagar. மதுரையில அண்ணா நகர். ஓகே. எப்ப தொடங்குனாங்க? அக்டோபர் 13, 2025. ஓகே. வேற ஏதாவது இருக்கா திருநங்கை பத்தி? சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே மாதிரி ஒரு இல்லம் தொடங்கி இருக்கும், தெரியுமா? திருநங்கைகளுக்காக. 22. ஆமா, சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இல்லம் இதே மாதிரி விடுதிகள் மாதிரி தொடங்கி இருப்பாங்க. அது பேரு கிரேவா? கரீமா கிரே எந்த வருஷம்? மறந்து போச்சா? 2021. ஓகே. கரீமா கிரே வந்து 22 எத்தனை, எந்த வருஷம்? யா கரீமா கிரே
சுதாகர் எந்த வருஷம்? வந்து 2016. ஓகே. தமிழ்நாட்டுல எவ்வளவு சுதாகர் இல்லங்கள் இருக்கு? 36. திருநங்கைகளுக்கான பாலிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? 25. ஓகே. கரிமா கிரேனா அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க தொடங்கினாங்க கரிமா கிரே? 2020 நவம்பர் 25. ஃபர்ஸ்ட் டைம் எங்க தொடங்கினாங்க? அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? கரிமா கிரே வந்து முதல் முறையா எங்க தொடங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின். 2020 நவம்பர் 25ல தொடங்கினாங்க. சரி, இங்க வந்து முதல் 3 கையெழுத்து என்ன கையெழுத்து அப்படின்னா, நியாய விலை கடைகள்ல 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கும். 1 கிலோ அரிசி வந்து 2 ரூபாய்க்கு எப்ப கொடுத்துருப்பாங்கன்னா 2006. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு எப்ப கொடுத்தது? 2006. அதுவே 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. அது எந்த வருஷம்? 2008. 2 வருஷம் கழிச்சு 1 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 கிலோ அரிசி 2 ரூபான்னா 2006, 1 ரூபான்னா 2008 செப்டம்பர் 15 அப்ப தொடங்கியிருப்பாங்க. இன்னொன்னு, அனைத்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கூட்டுறவு கடன்கள் ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஜென்ரலா பண்றதுதான். இன்னொன்னு, சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 2 முட்டையும். சரி, நமக்கு 2 வாரத்துக்கு 1 முட்டைன்னு எப்ப சொன்னாங்க? இது எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒண்ணு. 89. 2 வாரத்துக்கு 1 முட்டை. ஓகேவா? 89. அது வாரத்துக்கு 1 முட்டைன்னு சொன்னா 98. 2098. வாரத்துக்கு 2 முட்டைன்னா 2006. ஓகேவா? புரியுதா? 2 வாரத்துக்கு 1 முட்டை 1989. வாரத்துக்கு 1 முட்டை அப்படின்னா 98. வாரத்துக்கு 2 முட்டை அப்படின்னா 2006. அதே வாரத்துக்கு 3 முட்டைன்னா 2007. வாரம் ஃபுல்லா முட்டைன்னா 2008. ஓகேவா? 2006ல வாரத்துக்கு 2. ஓகேவா? 2007ல வாரத்துக்கு 3. 2008ல 5 நாளுமே முட்டைன்னு சொன்னாங்க. ஓகேவா? அதே 2008ல தான் வேற என்ன சொல்லியிருப்பாங்க? முட்டை வேணாம்னா வாழைப்பழமா சார்? ஆமாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சத்துணவு திட்டம் ஆரம்பத்துல அதோடைய பெயர் என்னவா இருந்துச்சு? NSPன்னு சொல்லுவாங்களா? நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். 1995 ஆகஸ்ட் 15ல தொடங்கி இருந்திருப்பாங்க. அதுவே மிட் டே மீல் ஸ்கீம் எப்ப பேரு மாறிச்சு? 95. எப்ப? 2000. அடுத்து படிக்க ஆரம்பிச்சாச்சுங்க, அதெல்லாம் மறந்தாச்சுங்கிறீங்களா? ச- ச- 2007 சார். 2007.
இப்ப என்ன பேர்ல இருக்கு திருத்தம்? பிஎம் போஷன் பிஎம் போஷன். பிஎம் போஷன் 2021. இப்ப என்ன திருத்தம் பண்ணிருக்காங்க அதுல? பாலூட்டும் தாய்மார்கள், வளரிளம் பெண்கள் அவங்களுக்குலாம் கொடுக்கும். ஓகே, வேற 8th வரை 1 to 8 வரைக்கும். 95 ஆகஸ்ட் 15 தொடங்கும் போது நமக்கு பிரைமரி எஜுகேஷன் சொன்னாங்க. இப்ப 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் 60-40 ரேஷியோல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அங்க பிஎம் போர்ஷன் 1 to 8 வரைக்கும். சரி, இங்க என்னது நமக்கு 2 வாரத்துக்கு ஒரு முட்டைன்னா 1989, வாரத்துக்கு ஒரு முட்டைன்னா 98, வாரத்துக்கு 2 முட்டைன்னா 2006 2006, 3னா 7 7, 5னா 8 8. ஓகே, நமக்கு இது பாலிசி நோட்ஸ்லயும் இருக்கு, இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, அதனால படிச்சு வச்சுக்கோங்க. முட்டைக்கு பதிலாக வாழைப்பழம்னு சொன்னதும் அதுவும் 2008 தான். ஓகேவா? அதுவும் பாலிசி நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரி, நமக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி நேத்து தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டிவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப? 2006 செப்டம்பர் 15 அப்ப கொடுத்துருந்துருப்பாங்க. முறையா டிவி கொடுத்தாங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டிவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க, 2007 பிப்ரவரி 15 தான் தொடங்கி வச்சாங்க. நமக்கு அறிவிச்சது பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்தநாள். அவர் தான் நாடகங்கள்லாம் வந்து எடுப்பாரு. அதனால நம்ம டிவியை வந்து அண்ணாவுடைய பிறந்தநாளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவே 2006 நிலம் கொடுத்தது எப்ப? நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்கும் திட்டம் வந்து பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு 2006 செப்டம்பர் 17. 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்களாம் தலம். 70,000 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2006 செப்டம்பர் 17. 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு எப்ப? 2008 2 ரூபாய்க்கு 2006 2006. ஓகே, வாரத்துக்கு 5 முட்டை எப்ப? 2008 2008. கலவை சாதம் எப்ப? எனக்கு 2014 14 கலவை சாதம். ஓகே, எப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு பேர் மாறிச்சு? 1991 1991. சரி, அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குறது 2006 தொடங்கணும். நவம்பர் 11 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நிதி உதவி. 10th படிச்சிருக்காங்க அப்படின்னா வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு மாசம் 150. 12th அப்படின்னா 200 rupees கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம வருமுன் காப்போம் திட்டம். வருமுன் காப்போம் திட்டம் எப்பங்க? 2006 டிசம்பர் 30. கடைசியா நம்ம எதுக்காக? நோய் தடுப்பு தான். தொற்ற நோய் தடுப்பு இதெல்லாமே படிச்சிருந்திருப்போம். 2006 டிசம்பர் 30. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 21 செப்டம்பர் 29 சேலம் வாழப்பாடியில தொடங்கியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இதுவே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்களா? சேலம் வாழப்பாடியில கலைஞரின் வருமுன். இப்ப சொன்னது வருமுன் காப்போம், அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க, கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம். அது அப்படியே வந்து புதுப்பிச்சது தான், அவ்வளவுதான்.
எவ்வளோன்னா ஒரு 1250 கேம்ப் வந்து நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். 1259 1250 கேம்ப் வந்து நடத்த இலக்கு. ஆனா இது எதுல நடத்திட்டாங்க? நலம் காக்கும் ஸ்டாலினா சார்? நலம் காக்கும் ஸ்டாலின் எப்ப சார் தொடங்குனாங்க? August 2, 2024. ஆகஸ்ட் 2 2024 25 5 நலம் காக்கும் ஸ்டாலின் எப்ப நடக்கும்? Every Saturday. சார் வியாழக்கிழமையும் இப்ப நடக்குது சார். இப்ப வியாழக்கிழமையும் நடக்குது. ஓகேவா? சாட்டர்டே அண்ட் தேர்ஸ்டே 2 நாள் வந்து நடக்குது. அன்னைக்கு போனது தானே சொன்னது. நேத்து சொன்னேன் சார், இல்லைங்க. என்னது? நேத்து கேட்டீங்க, சொன்னேன், இல்லைங்க. சொன்னீங்களா? எனக்கே கேட்கலையே. நான் அப்பவே சொன்னேன், அதவே நீங்க யாரும் கேட்கல. தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே 2 நாள் வந்து நடக்கும். ஓகேவா? எது நலம் காக்கும் ஸ்டாலின்? திருக்குறள் மாத்திட்டாங்களா? என்ன எப்ப மாத்துனாங்க? First week. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கா? சார் எதனால மாத்திட்டாங்க? என்னங்க? எதனால மாத்திட்டாங்கன்னு கேட்டேன் சார். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு வச்சு மாத்தினாங்கன்னு படிச்சேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஜான் 26க்காக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. திருவள்ளுவர் தினம் வைப்பேன். தை 2 சார். என்ன? தை 2ஆ? தை 2ன்னா Jan 15. January 16. 16னா என்ன? ஒரு ஆள் 17ங்கிறாங்க, ஒரு ஆள் 16ங்கிறாங்க. 16 தான் சார், 16 தான். எங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஓகே. அதுவும் நமக்கு இதுவும் கூட சேஞ்ச். ஒரு சில இதுல எம்எஸ்எம்இடி வந்து ஜூன் 11லாம் வந்து காமிக்கிறாங்க. எது ஆப்ஷன் இருக்கோ பார்த்துக்கோங்க. ஒரு சில இடத்துல டிஸ்ட்ரிக்ட்ல ஜூன் 11லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இடி. சரி, இப்போ நம்ம நலம் காக்கும் ஸ்டாலின் தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே 2 நாள் வந்துருச்சு. இந்த மாதிரி அப்டேட் ஆனதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் தினம் இப்போ ஜான் 16. ஓகே, அந்த ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்படிஷன் எல்லாமே நடக்கும். ஓகே, சரி. அடுத்து வந்து இந்த வேற ஏதாவது இருக்கா? நம்ம இப்போ இந்த திட்டம் தான் என்ன வாரம் நமக்கு இருக்கு? ஆயுஷ்மான் பாரத் அதோட இணைச்சிட்டாங்க. சுய உதவி குழு தினம்ங்க. நான் இப்போ மாற்றி சொல்லிட்டேன். எம்எஸ்எம்இ சுய உதவி குழு தான் வந்து ஜூன் 3 படிச்சிருந்துருப்போம். ஜூன் 11 ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஓகே, கவர்மெண்டோடைய வெப்சைட்ல. இது ஆல்ரெடி டிசம்பர் கடைசி வீக் தான் நமக்கு திருக்குறள் வாரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
இப்ப வந்து இந்த 2026ல ஜனவரியில செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும். ஓகேவா? ஏன்னா திருக்குறள் நாளோட சேர்த்து அந்த வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காம்படிஷனும் அந்த ஜான் 15ல இருந்து ஜான் 21 வரைக்கும் அந்த வீக் ஃபுல்லா நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க கேட்டா. சரி, அடுத்து நமக்கு வருமுன் காப்போம் வந்து சொல்லியிருக்காங்க. வருமுன் காப்போம் நலன் காக்கும் ஸ்டாடின்ல எவ்வளவு கேம்ப் நடத்தணுங்க? 1, 2, 5, 6 ஓகேவா? இங்க வந்து கலைஞரின் வருமுன் காப்போம்ல 1250 கேம்ப் நடத்த இலக்கு வச்சிருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு இதுல முடிச்சாச்சு. நலம் காக்கும் ஸ்டாலின்ல 1256. எத்தனை சிறப்பு மருத்துவ துறைகள்? சிறப்பு மருத்துவத்துறை எல்லாம் 17 இருக்கும். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து இதுல உள்ளாட்சி தேர்தல் நமக்கு வேணும். மீதி அந்த அரசியல் கதைகள்லாம் நமக்கு வேணும். இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு 3.5 எப்ப கொடுத்தாங்க? 2007 எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 3.5. 3.5%. ஓகே. கல்வி வளர்ச்சினா ஜூலை 15 எப்ப இருந்து? 2006. ஓகே. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்ப? 1997. 1997. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. 2006. கவி ஏடிபி 21. 21 22 23 24 ஒவ்வொரு ஆன்சர் வருது. கவி ஏடிபி என்னது? நான் இப்பதான் சார் அது கேட்க வந்தேன். தெரியும். கவி ஏடிபி ஏதோ பொண்ணு பேர் மாதிரி இருக்குது பாருங்க. அந்த டிஏ ஏடிங்கிறத டிஏன்னு தூக்குனா கவிதா அப்படின்னு மாறிடும். கலைஞருடைய ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஓகேவா? அதாவது என்னன்னா அந்த தரிசு நிலங்கள் எல்லாத்தையும் வேளாண் நிலங்களா மாத்தி அவங்க விவசாயத்தை இன்னும் ஊக்கப்படுத்தி அவங்களுடைய வருமானத்தை பெருக்க வைக்கிறது, கம்மியா நீர்ப்பாசனம் வந்து பயன்படுத்த வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அவங்களுக்கு அது போக அந்த டிராக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாடகைக்கு கொடுப்பாங்க. 2021 to 22ல ஸ்கீம் வந்து அந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்ப வந்து தொடங்கினாங்க அப்படின்னா 2022 to 2027. ஓகேவா? 5 வருஷத்துக்கு. புரியுதா? இத வந்து ஆமா ஆல்ரெடி எடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? எடுத்திருக்கிறீங்களா? ஆல்ரெடி வந்து எடுத்திருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கவி ஏடிபி. ஓகேவா?
5 வருஷத்துக்கு இந்த திட்டம் 12,525 கிராமங்கள் இருக்கு. எப்ப தொடங்குனாங்கன்னா 2022ல தொடங்கணும். 12,525 கிராமங்கள்ல வந்து இதைய செயல்படுத்த போறாங்க. அதாவது என்னன்னா தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வர்றது, நீர்வள ஆதாரங்கள், வாட்டர் ரிசோர்ஸை டெவலப் பண்றது, சோலார் பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ஊக்குவிக்கிறது, அதாவது நம்ம சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி பயன்படுத்துறது, மார்க்கெட்டுக்கு பொருளை கொண்டு போறது, அடுத்து நமக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்டா மாத்துறது. அந்த டிராக்டர் இதெல்லாம் வாடகைக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஆப் ஏதாவது இருக்கா? வாடகை தானே? இ வாடகை, அது கோஆபரேட்டிவ் மூலியமா இ வாடகை. இன்னொன்னு இது உழவன் செயலிலையும் பண்ணலாம். 2022ல தொடங்கணும். 5 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனாலதான் கேட்டேன். இதே மாதிரி நமக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறது, கரிம உரங்கள் பயன்படுத்தணும், ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும், இதுக்காக ஒரு திட்டம் தொடங்கணும். ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் சார்பா சிஎம் கேஎம்கேஎஸ்ஆ எம்கேஎம்கேஎஸ்ஆ? சிஎம் எம்கேஎம்கேஎஸ். ஓகே. சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஓகேவா? ஸ்கீம் எந்த வருஷம்? 24 June 12 sir. ஜூன் 12. நம்ம மேட்டூர் டேம் வந்து அப்பதான் திறப்பாங்க, 2024. ஓகே. அப்படியே அவங்க பேர் மாதிரியே இருக்கும், எம்கே, எம் கருணாநிதி, எம்கே ஸ்டாலின் அப்படி இருக்கும். ஓகேவா? சிஎம் வந்து முன்னாடி இருக்கும், அதான் சிஎம் எம்கேஎஸ். இதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு 5-10 ஏக்கர் இருக்கு அப்படின்னா அந்த 5-10 ஏக்கரும் ஒருங்கிணைச்சு ஒரே மாதிரியான பயிர்கள் அங்க என்ன விளையுமோ அதை பொறுத்து பயிர் விளைவிக்கிறது. அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? ஒரு பயிர் ஒரு கிராமம் திட்டமா? ஒரு பயிர் ஒரு கிராமம் திட்டம் எப்ப தொடங்குனாங்க? ஒன் வில்லேஜ் ஒன் கிராப். எந்த 24. வருஷம் தொடங்கும்? 24. 24. உழவன் செயலி எப்ப வந்துச்சு? 18. SOS அதுவும் 18. திருநங்கை ஆப் 21. விடியல் செயலி விடியல் 33. 21லயே வரலையா? சரி, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? அனைத்து கிராம அண்ணாமறுமலர்ச்சி திட்டம். இப்ப நமக்கு இது தெரியும், எது அண்ணாமறுமலர்ச்சி திட்டம் 97 தெரியும். அனைத்து கிராம அண்ணாமறுமலர்ச்சி திட்டம்னா 2006. இதே பீரியட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் தொடங்கினாங்க. என்ன திட்டம்? எம்ஜிஎன் ரேகாவா? 2006. 2009ல பெயர் மாறி இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன பெயர்ல இருக்கு? விபிஜி ராம்ஜியா? விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் எதுக்கு? ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன். எவ்வளவு நாள் வேலை கொடுக்குறாங்க? 125 days. ஓகே. 2025 டிசம்பர்ல வந்து 18ல பில் பாஸ் பண்ணி சைன் ஆயிருந்திருக்கும். 60-40 வந்து ஷேர் பண்றாங்க. அதுதான் விபிஜி ராம்ஜி. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி, அதுதான் இங்க அதே மாதிரிதான் இங்க அனைத்து கிராம அண்ணாமறுமலர்ச்சி திட்டம் 2006 தொடங்கி இருப்பாங்க. இது என்னது? வருஷத்துக்கு ஒரு 20% வில்லேஜ் எடுத்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது. அப்ப 5 வருஷத்துக்கு 20%ங்கிறப்ப 100% 5 வருஷத்துக்குள்ள எல்லா கிராமங்களுடைய உட்கட்டமைப்பும் மேம்பட்டு இருக்கும். ஓகே.
2006 தொடங்கப்பட்ட திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. அதுவே நமக்கு நுழைவுத் தேர்வு ரத்து, இதுக்காக ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டாங்க, படிச்சிருக்கீங்களா? ஆனந்த கிருஷ்ணன் தானே சார்? அனந்த கிருஷ்ணன். ஓகே, என்ன சொன்னாங்க? அனந்த கிருஷ்ணன் கமிட்டியில காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்திருக்கும், அதை ரத்து பண்றதுக்காக 2006 டிசம்பர்ல மத்திய அந்த மசோதா வந்து சட்டப்பேரவையில நிறைவேறி நடைமுறைப்படுத்திருக்காங்க. 2007 மார்ச் 5 இதுக்கான கமிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர் யாரு, அனந்தகிருஷ்ணன் அவருடைய தலைமையில ஒரு டீம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி 2006 நவம்பர் 13 அறிமுகப்படுத்தினாங்களும். இந்த ஆக்ட்லாம் வந்ததுக்கு 2007 அந்த ரேஞ்ச் ஆயிடும். ஆமா, இப்போ இது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகே, நீக்கினது பார்த்து வச்சுக்கோங்க. நுழைவுத் தேர்வு ரத்து முக்கியமானது. ஓகே, அதுக்கடுத்து சிஇடின்னு சொல்லுவாங்க. அதே நீட்டுக்கு என்ன போட்டாங்க கமிட்டி? நீட் தாக்கம் ஏகே ராஜன். ஏகே ராஜன். எயிட் 7.5% இடஒதுக்கீடு மருத்துவத்துக்கு. கலையரசன். ஓகே, அதுவே தொழிற்படிப்புகளுக்கு இன்ஜினியரிங், அக்ரி, லா இந்த மாதிரி காலேஜ்ல 7.5% இடஒதுக்கீடு முருகேசன் சார். ஓகே, அது 2020ல போட்டு இங்கே 21 ஆயிருக்கும். தொழிற்பயிர் கல்விக்கெல்லாம் நடைமுறையாகவும் இருக்கு டோட்டலா. சரி, அதுக்கடுத்து மதிப்பு கூட்டு வரி சொல்லியிருக்காங்க, வேல்யூ அடட் டாக்ஸ். இப்ப என்ன டாக்ஸ் இருக்கு? ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 எல்லா டாக்ஸையும் மாத்திக்கிட்டு ஒரே டாக்ஸா கொண்டு வந்துட்டோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்பீலேட் கொண்டு வந்திருக்கோமா ட்ரிபியூனல், ஜிஎஸ்டி 80 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். எப்ப கொண்டு வந்தோம், யார் அதனுடைய முதல் தலைவரா இருக்காங்க, எங்க இருக்கு, அது எதுக்காக கொண்டு வந்தோம்? சரி, ஒவ்வொன்றா கேட்போம். ஜிஎஸ்டி 80 எங்க இருக்கு? கஷ்டமான கேள்வி. ஜிஎஸ்டி 80 டெல்லியா? சரி, எந்த ஆக்ட் படி? சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆக்ட் படி வந்து கொண்டு வந்திருக்கோம் 2017 தான். இப்ப யாரு ஹெட்டா இருக்காங்க, தலைவர், சேர்பர்சன்? யாரு இல்லையா? சஞ்சய் குமார் மிஸ்ரா இல்லையா? ஜிஎஸ்டி 80 உடைய தலைவர் சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ். எதுக்காக? அந்த பிசினஸ்ல வர டிஸ்பியூட்ஸ் எல்லாமே சரி பண்றதுக்காக அப்பாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இதோடைய ஏஜ் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க? 70.
2.5 lakh வந்து சேலரி கொடுப்பாங்க. எத்தனை பெஞ்சஸ் தொடங்கியிருக்காங்க? பிரின்சிபல் பெஞ்ச் எங்க இருக்கும்? டெல்லியில இருக்கும். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் பெஞ்ச் வந்து டெல்லியில இருக்கும். அது போக 31 பெஞ்சஸ் வந்து இந்தியாவுடைய எல்லா பக்கமும் வந்து தொடங்கியிருப்பாங்க, அக்ராஸ் இந்தியா. ஓகேவா? அது போக டெக்னிக்கல் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, நமக்கு தேவையில்லை. டிஸ்பியூட்ஸை சரி பண்றது, ஏன்னா நிறைய கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் ஆல்ரெடி. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றும் ஜிஎஸ்டிக்கு வந்து போயிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும். அதனால ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. ஏஜ் வந்து ரிட்டையரிங் ஏஜ் வந்து 70 வரைக்கும் இருப்பாங்க. இப்ப தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா சஞ்சய் குமார் மிஸ்ரா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நமக்கு இங்க மதிப்பு கூட்டு வரி. இப்ப இது வந்து ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 கொண்டு வந்தாங்க. அதுக்கான பில் எப்ப பாஸ் பண்ணாங்க? பில் 2016 August 13 சார். இல்லையே, மார்ச் 29 கிடையாதா? மார்ச் 29 2017. என்னென்ன ஆர்டிக்கல் வந்து புதுசா கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு 3 ஆர்டிக்கல் இருக்குமா? அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்களா? 249 6 இல்லையா? 249ல 7 இருக்கா? 249 வந்து ஸ்டேட்டோடைய வெல்ஃபேர் இல்லையா? 246A சரி, 269A 79A 246A என்ன சொல்லும்? ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்கள் இயற்றுறதை பத்தி பேசுமா? 246. அதுவே வந்து 269ல எப்படி வந்து பகிர்ந்துக்கிறது, எப்படி ஜிஎஸ்டி கொண்டு வர்றது, மத்திய மாநில அரசுகள் எப்படி பகிர்ந்து ஷேர் பண்ணிக்குவாங்கிறத சொல்லுவோம். 269. 279A என்ன சொல்லுவாங்க? ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, இப்போ எவ்வளோ ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் இருக்கு பர்சன்டேஜ்ல? 2 ஸ்லாப்ஸ் இருக்கா? சரி, ஓகே. அந்த 2 5-18 5-18 எது எது கேன்சல் பண்ணாங்க? 12% 28% கேன்சல் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. அதுவே வந்து நம்ம ஆல்கஹால், இந்த போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், இந்த மாதிரி லக்ஸூரியஸ்க்கு 40%. இது எப்ப இருந்து நடைமுறையாச்சு? செப்டம்பர் 22 2025 இருந்து நடைமுறையாச்சு. இது ஜிஎஸ்டி. இதுக்கு பேரு ஜிஎஸ்டி 2.1. இவ்வளோ இருக்கு ஜிஎஸ்டில. அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் யாரு ஃபிக்ஸ் பண்ணுவா? எந்த பொருளுக்கு எவ்வளவு விதிக்கணும், எந்தெந்த பொருளுக்கு எக்ஸப்ஷன், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யாரு முடிவு பண்ணுவா? கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரி, அப்ப இது எல்லாமே ஜிஎஸ்டி. ஆனா வேட், வேல்யூட டாக்ஸ், 2006 டிசம்பர் 5ல உங்களுக்கு பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. 2007 ஜான் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வேல்யூட டாக்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க, தெரியுமா? நமக்கு எப்படி இந்த திட்டம் உஜ்வாலா இருக்கு, அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா தாங்களா சிலிண்டர் கேஸ் 8 2007 இல்லையா?
2007 Jan 14 இல்லையா? யாரும் படிச்சதே இல்லையா? இப்படி ஒரு ஸ்கீமே கேள்விப்பட்டது இல்லையா? கலைஞருடைய இலவச கேஸ் வழங்கும் திட்டம், இலவச எரிவாயு வழங்கும் திட்டம்னு சொல்லுவாங்க. எரிவாயு இணைப்பு திட்டம். 2007 ஜனவரி 14 பொங்கல் அப்ப தொடங்கி இருப்பாங்க. புரியுதா? தமிழ்நாட்டுல கலைஞர் சென்னையில தொடங்கி இருப்பாங்க. கலைஞருடைய இலவச கேஸ் அடுப்பு மற்றும் இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் 2007 ஜனவரி 14 பொங்கல். ஜனவரி 1ஆம் தேதி என்ன கொண்டு வந்துட்டாங்க? வேட், வேல்யூடு டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் எப்ப? 108 எமர்ஜென்சி 2008 செப்டம்பர் 15 இல்லையா? செப்டம்பர் 15ல தொடங்கி இருப்பாங்க. இதுக்கு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இந்தியா ஃபுல்லா ஒரு நம்பர் இருக்கும். ஒன் 112 112 இது இதுக்குன்னா ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு 101. பெண்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் 181. அது போக வேற ஏதாவது நம்பர் இருக்கா? பத்து 91 1091 181 இருக்கும். 1091 102 1098 இதெல்லாம் இருக்கும். ஓகே இது ஆம்புலன்ஸ் கொண்டு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? அன்புமணி ராமதாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எங்க கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்? ஆந்திரா. ஓகே, ஆந்திரா. YSR இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆந்திரால கொண்டு வந்தாங்க 2005 ஆகஸ்ட் 15 அப்ப கொண்டு வந்திருப்பாங்க. YSRன்னு சொல்லுவாங்கல்ல, சிஎம் அவர் தான் கொண்டு வந்திருப்பார். YS ராஜசேகரன். அதுக்கப்புறம் நம்ம 108 2008 NRHM திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்போம். NRHM இப்ப 5 April 12. எப்ப? Sir. 2005ல கொண்டு வந்தோம். அடுத்து வேற என்ன இருக்கு? மீண்டும் சமத்துவபுரம். சமத்துவபுரம் எப்ப? 1997, 98. 97, 98 எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? August 17, 1990.
ஓகே. 1998 ஆகஸ்ட் 17. கலைஞரின் காப்பீட்டு திட்டம் தெரியுமா? 2009. 2009. 2009ல ஜூலை 23. ஓகேவா? 2009ல ஜூலை 23 தான் நமக்கு கலைஞரின் காப்பீட்டு திட்டம். எப்ப இதை விரிவுபடுத்தினாங்க? சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்கீம், ஹெல்த் சிஸ்டமா 2012. 2012. 2012. இப்ப என்னவா இருக்கு? 2012 ஜனவரி. இப்ப என்னவா இருக்கு? கலைஞருடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ங்கிறது 2009. அது வந்து முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது 2012. இப்ப என்ன திட்டமா இருக்கு இது? எதோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க? ஆயுஷ்மான் பாரத்தோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் 2018. 18ல 18 அதோட டேட் செப்டம்பர் ஏதாவது இருக்கா? September 8. 23. செப்டம்பர் 23. 23. செப்டம்பர் 23 தமிழ்நாட்டுல என்ன டே? Organ transplant. ஆர்கன் டொனேட் பண்றதா உடல் உறுப்பு தான தினம் செப்டம்பர் 23. அனிமியா முக்து பாரத் எப்ப? 2018. நாசா முக்து பாரத் 2020. ஓகே. நாசா முக்து பாரத் எதுக்காக? போதைப் பொருள் தடுப்பு ஓகே. பிரச்சாரம். ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்குறதுக்கு. அதுக்கு ஏதாவது அவேர்னஸ் டே ஏதாவது இருக்கா? ஆகஸ்ட் 11. ஆகஸ்ட் 11. சரி. இப்போ வந்து இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் எதோட மெர்ஜ் ஆயிடுச்சு? பிஎம்ஜேயோட மெர்ஜ் ஆயிடுச்சு 2018ல செப்டம்பர் 23. எங்க தொடங்குனாங்கன்னு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? பானிபட். எது? Rajasthan University. பிஎம்ஜேயா? ராஞ்சி ஜார்க்கண்ட் கிடையாதா? நீங்க சொல்றது ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து இயக்க திட்டங்கள். ஏன் ராஞ்சி ஜார்க்கண்ட்ல தொடங்கி இருப்பாங்க. நீங்க இந்த 2 ஸ்கீம் வந்து ஒன்னா கொடுத்திருப்பாங்க ஊட்டச்சத்துக்காக. அது சொல்றீங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் என்னங்க? ஹெல்த் கேர் சென்டர்ஸ் பேரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப வந்து பேரு மாத்திட்டாங்க. நம்ம இங்க சொல்றோம்ல, எது பிரைமரி ஹெல்த் சென்டர் சொல்றோம்ல, அதே மாதிரி அங்க வந்து என்னன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரா இருந்துச்சு. இப்ப இந்த திட்டத்துக்கு அப்புறம் என்ன பேரு மாத்திட்டாங்க அப்படின்னா ஆயுஷ்மன் ஆரோக்கிய மந்திர். ஓகேவா?
புரியுதா? ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர். நம்ம இது பார்த்தோம்ல, நான் கம்யூனிகபிள் டிசீஸோடைய சென்டர் பேர் இப்ப என்னவா இருக்கு? எம்டிஎம் கிளினிக்கா இருக்கா? எம்டிஎம் கிளினிக்கா இருக்கும். மக்களை தேடி மருத்துவம் கிளினிக்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சென்டரா இருந்துச்சு, கிளினிக்ஸா இருந்துச்சு. இப்ப எம்டிஎம் கிளினிக். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆயுஷ்மானுக்கு முன்னாடி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது என்னவா இருக்குன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரா இருக்கு. Okay. செப்டம்பர் 23, 2018 தொடங்குனது. யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றா இந்த திட்டத்தை? இன்சூரன்ஸ் யாரு கொடுக்குறா? யுனைடெட் இந்தியா. யுனைடெட் இந்தியா கொடுக்குறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? மத்திய சுகாதாரம் மற்றும் ஃபேமிலி பிளானா சார்? சுகாதாரம் மற்றும் ஃபேமிலி பிளானா? குடும்ப நலத்துறை. குழந்தையா? குடும்ப நலத்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. ஓகே, அது வந்து அமைச்சகம். யார் செயல்படுத்துறா அப்படின்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஓகேவா? NHA. அமைச்சகம் கேட்டா நீங்க சொல்லிக்கோங்க. இம்ப்ளிமெண்டிங் யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, செயல்படுத்துறா இந்த திட்டத்தை அப்படின்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. NHA. ஓகேவா? 5 lakh வரைக்குமே இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். PMJன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இடைத்தேர்தல் தான் நமக்கு வேணும். எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு படிக்கிறதுக்கு, டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா படிங்க. நெக்ஸ்ட் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப இருக்க CM எப்ப ஃபர்ஸ்ட் டைம் துணை முதலமைச்சர் ஆனாரு? தொண்ணூத்தி 6 ஆயிட்டாரா? அப்போ அப்படியா? 96 மேயர் இல்லையா? 2009. அப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரா இருந்திருப்பாரு. சரி, 2009 முறையா துணை முதலமைச்சர் ஆகிறாராம். அதுக்கு முன்னாடி உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்திருப்பாரு. இவர் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்கல்ல, பஞ்சாயத்து ராஜ் இதுக்காக அறிக்கை கொடுக்கறதுக்காக. இந்த வருஷம் இந்த வருஷம் உள்ளாட்சி பத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக முதல்ல அமைக்கப்பட்ட குழு எது தமிழ்நாட்டுல? LC ஜெயின் 96. 1996. அதுக்கப்புறம் மணி எத்தனை எப்ப? 97. சரி, மூணாவது MKS 2007. ஓகே, இப்போ முறையா துணை முதல்வர் ஆனது 2009. அப்போ யாரு? அவரே தான் கவர்னரா இருக்கிறாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்து துணை முதலமைச்சர் ஆனாராம். 2010 ஒரு திட்டம் தொடங்கி இருப்பாங்க, நலமான தமிழகம் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகே, அதோடைய கண்டினியூஷன் தான் நமக்கு. அதுக்கப்புறம் புது சட்டமன்ற கட்டிடம்
10 மார்ச் 3 தொடங்கியிருக்காங்களா? சரி, இது வந்து என்ன ஆகுது? இந்த கட்டிடம் பூகம்பத்தை தாங்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. யார் திறந்து வச்சா? நம்ம இவர் பிரைம் மினிஸ்டர் அப்போதைய மன்மோகன் சிங் வந்து தொடங்கி வச்சாராம் புது சட்டமன்ற கட்டிடம். அடுத்து நம்ம இது தெரியவுள்ள உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஜூன் 23 இருந்து 27 வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒடிஷியால நடந்துச்சு. இது உலகத்தமிழ் மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது உலகத்தமிழ் மாநாடா அபிஷியலாலாம் அனௌன்ஸ் பண்ணல. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு தான். இந்த செம்மொழி மாநாடுக்கு பதிலா மாநாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாம நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப என்னதான் சொல்லணும்? உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு தான் சொல்லணும். இந்த புக்ல மாநாடுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கீகாரம் கொடுத்தாதான் நம்ம சொல்லணும். எங்க நம்ம கோயம்புத்தூர்ல கொடிஷியால் நடந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு உலகத்தமிழ் மாநாடுகள் நம்மளுடைய பீரியட்லயே தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கும். அண்ணாதுரை சிஎம்மா இருக்கிறப்ப 1968 சென்னையிலையும், எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கிறப்ப மதுரையிலையும். எத்தனாவது இது மதுரையில நடந்தது? 1981 5ஆவதா? ஓகே. அடுத்து ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்மா இருக்கும் போது தஞ்சாவூர்லயும் 95 நடந்துச்சு. அது 8ஆவது. இது வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு. நமக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கினது 2004. ஓகே. எவ்வளவு மொழிகள் இப்ப இருக்கு? 11 மொழிகள். ஆரம்பத்துல 6 இருந்துச்சு, இப்ப 5 இருக்கா? 10வது உலக தமிழ் மாநாடு எங்க? 10th உலக தமிழ் மாநாடு 2019. கோலாலம்பூர் படிக்க வேண்டியது எங்க? கோலாலம்பூர் மலேசியா. அது 11 இல்லையா? சிகாகோ. 11th 11வது உலக தமிழ் மாநாடு 2023 கோலாலம்பூர். 2023 இது மலேசியா. ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு? கோலாலம்பூர். கோலாலம்பூர் எந்த வருஷம்? 66. வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஒன்னாவது வந்து கோலாலம்பூர் மலேசியா. ரெண்டாவது 68ல சென்னை தமிழ்நாட்டுல நடந்துச்சு. மூணாவது மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பாரிஸ்ல நடக்கும், பிரான்ஸ். 1970 66 68 70. ஓகேவா? பிரான்ஸ்ல நடந்துச்சு. மூணாவது பாரிஸ் பிரான்ஸ். நாலாவது 4ன்னே வரணும். 1974 எங்க? ஓகே, ஸ்ரீலங்கால நடந்துச்சு. யாழ்ப்பாணமா? ஓகே. அஞ்சாவது நமக்கு தெரியும் 1981 மதுரையில் நடந்தது, நம்ம தமிழ்நாட்டுல. ஆறாவது அப்படியே ஒரு 6 ஆட் பண்ணிக்கோங்க. 1987 எங்க நடந்துச்சு? ஆறாவது உலக தமிழ் மாநாடு, அதுவும் கோலாலம்பூரா?
ஆமா, கோலாலம்பூர் தான் சார். கோலாலம்பூர். மொரீஷியஸ் 7வது இல்லையா? 7வது 1989. 9. ஓகே. மொரீஷியஸ் தான் நடக்கும். 8வது 1995 தஞ்சாவூர்ல நடந்துச்சு. 9வது உலக தமிழ் மாநாடு நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ல. 2015ல குவாலாலம்பூர், மலேசியா. 10வது சிகாகோ, 2019 யுஎஸ்ஏ. 2019 யுஎஸ்ஏ. 11வது உலக தமிழ் மாநாடு நடந்துருச்சு. 2023ல முடிஞ்சிருச்சு. குவாலாலம்பூர், மலேசியா. ஓகேவா? பதினோராவது. நமக்கு அப்ப இங்க படிச்சது 2010 ஜூன் 23 to 27ல கோயம்புத்தூர்ல நடந்தது உலக தமிழ் செம்மொழி மாநாடு. யார் அங்கீகாரம் கொடுப்பா இந்த மாநாட்டுக்கு, உலக தமிழ் மாநாட்டுக்கு? சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி. சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி. ஓகே. இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஏடிஆர்னு சொல்லுவாங்க. ஐஏடிஆர் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் of Tamil Research. ஃபார் தமிழ் ரிசர்ச். ஆனா அவங்க இந்த கோயம்புத்தூர்ல நடந்ததுதான் 9வது உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுக்கல. அவங்க கொடுத்தாதான் நம்ம 9வது உலக தமிழ் மாநாடா கன்சிடர் பண்ணணும். நமக்கு 9வது ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருந்திருப்போம். 2015ல குவாலாலம்பூர் மலேசியால நடந்துச்சு. ஓகே. அப்ப இது உலக தமிழ் செம்மொழி மாநாடு தான் எடுத்துக்கணும். 2010 ஜூன் 23ல இருந்து 27 வரைக்கும் நம்ம எல்லா தமிழ் மாநாடுகளையும் பார்த்தாச்சு. அவ்வளவுதான் இதுல இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுடைய நிறைவுல என்னென்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, நம்ம பூங்காக்கள், இயற்கை பூங்காக்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழை, இதே மாதிரி 5 குழுக்களா ஸ்கூல்ல தலைமை பண்பு வளர்க்கறதுக்காக ஒரு திட்டத்துல தொடங்கி இருப்பாங்க. என்ன திட்டம், எப்ப தொடங்கினாங்க? வானவில் மன்றமா? வானவில் மன்றம் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் டெவலப் பண்றதுக்கு. மகிழ் முற்றம் தலைமை பண்பு வளர்க்கறதுக்கு மகிழ் முற்றம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழை. எப்ப தொடங்கினாங்க மகிழ் முற்றம்? மகிழ் முற்றம் படிச்சது இல்லையா? நவம்பர் 14, 2024 குழந்தைகள் தினத்தப்ப தானே? நவம்பர் 14, 2024. இதுல டீம் பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க, ஹவுஸ், ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், எல்லோ ஹவுஸ் எல்லாம் பிரிச்சு நம்ம டீம்லாம் ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நடக்கும். அதே ஸ்போர்ட்ஸ் டே தான் தலை பேர் வச்சிருக்கிறாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழை. ஆனா இதுல என்னன்னா, தலைமை பண்பு வளர்க்கறது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே மாடல் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர்லாம் உருவாக்குறது. மாதிரி சட்டமன்றம், பாராளுமன்றம் உருவாக்கி அவங்களுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்றது. ஒவ்வொரு டீமுக்கு ஒரு டீச்சரும் 2 பேர் லீடர்ஸ் இருப்பாங்க. அந்த ஹவுஸ் கேப்டன்ஸ் இருப்பாங்களா, அதே மாதிரி 2 பேர் இருப்பாங்க. பசங்க 1, பொண்ணு 1 இருப்பாங்க. 1வதுல இருந்து 12வது வரைக்கும் அந்த டீம் சஃபுல் ஆகும். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்.
இது எதுக்காக அப்படின்னா அந்த லீடர்ஷிப்பை வந்து கொண்டு வரதுக்காக ஸ்டூடெண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் நாலேஜ், நம்ம பொலிட்டிக்கல் நாலேஜ் பசங்களுக்கு இப்போ கொண்டு வருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல ரெகுலரா வர எதையும் இன்ட்ரெஸ்டா வருவான், இன்னைக்கு எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட வருவாங்க. இதுக்காக தான் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டம். ஓகேவா? மகிழ் முற்றம் 2024 நவம்பர் 17. இது செம்மொழி பூங்கா தொடங்கிட்டாங்களா? சொன்னது அமைக்கப்படும் அப்படின்னு 2010 சொல்லியிருந்திருக்காங்க. தொடங்கிட்டாங்களா? தொடங்கியாச்சு. ஓகே, இப்போ 25ல கூட படிச்சிருந்திருப்போம். ரோஜா அந்த தோட்டம்லாம் வச்சு 45 ஏக்கரா கோயம்புத்தூர்ல தொடங்கி இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த மாநாட்டுல என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, தமிழ் வழி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க பணியில முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. எப்ப கொடுத்துட்டாங்க? 2010 செப்டம்பர் 30 கொடுத்துருவாங்க. பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிங் இன் தமிழ் மீடியம் சொல்றோம்ல, பிஎஸ்டிஎம் 20% வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. 2010 செப்டம்பர் 30 அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, அது கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்து, தமிழ் வளர்ச்சிக்காக வேலை செய்யும் நிறுவனத்திற்கு 100 கோடி. அது சும்மா ஜென்ரலா இருக்கிறது தான். கோவை, பாலம் இதெல்லாம் நமக்கு காணும். அடுத்து, இதே இதுல மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் எப்ப தொடங்கினாங்க? 2007. மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் 1993 சார். அது இயக்குனரகம் அல்லவா? 1974. 1974. ஓகேவா? எஸ்சி வந்து 18% இருக்கும் ஷெட்யூல் காஸ்டுக்கு. அத உள்ளீடு ஒதுக்கீடு பிரிச்சிருந்திருப்பாங்க. 3%. 2009 என்ன குழு? ஜனார்தன் குழு சார். ஜனார்தனன் குழு. தமிழ் வந்து தனித்துறையா பிரிச்சது எப்ப? தமிழ் ஆட்சித்துறை இந்த மாதிரி. எப்ப மெட்ராஸ் சென்னையா மாறுச்சு? 96. அதே 96ல தான் தமிழ் வந்து தனித்துறையா பிரிச்சிருந்திருப்பாங்க. புரியுதா? அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா? அங்க மெட்ராஸ தமிழ்ல சென்னைன்னு பெயர் மாறுது, மெட்ராஸ் மாவட்டம். அதே இங்க தமிழ் துறை தனியா வருது. உயர்கல்வித்துறை எப்ப பிரிச்சாங்க? 97. ஓகே, அதுல இருந்து அப்படியே ஹையர் எஜுகேஷன் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த ரேஞ்சில் கொண்டு வந்தது, இந்த 2006 to 11 பீரியட். அதனால அப்படியே இதுலயே படிச்சு வச்சுக்கோங்க படிக்கும் போது. அதுக்கப்புறம் நமக்கு 1000 ஆண்டு நிறைவு விழா பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டி 1000 ஆண்டுகள் இது முடிஞ்சிருச்சு. அப்ப 2010 அங்க என்ன இருபெரும் விழால என்ன பார்த்தோம்? எந்த வருஷம்? 72ல என்ன ஃபங்க்ஷன்? அந்த இருபெரும் விழான்னா பூம்புகாரும் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு என்ன பண்றாங்க? சிலை திறப்பு. ஸ்டாச்சு. ஓகே, சிலை திறந்தாங்க. இது வந்து அதே தஞ்சாவூர்ல தான் நமக்கு 1000 ஆண்டு நிறைவு விழா. தஞ்சாவூர் பெரியவுடையார் கோயில். இது என்னன்னு சொல்லுவாங்க? வேற ஏதாவது பேர் இருக்குங்களா இருக்கு? என்ன? பிரகதீஸ்வரர் கோயில். அது பேரு. ஓகே, பிரகதீஸ்வரா. தென்னகத்து மேரு. ராஜராஜேஸ்வரமா? ராஜராஜேஸ்வரம் இதுதானே இல்லையா? தென்னகத்து மேரு ராஜராஜேஸ்வரம். ஓகேவா? அப்ப ராஜேஸ்வரம் இது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். இதுல செப்டம்பர் 24, 2010 நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும். அதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா,
இவருடைய விழாவை வந்து சதய விழா, ஐப்பசி சதய விழா நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். எப்போ அனௌன்ஸ் பண்ணோம்? 2022. 2022ல நம்ம அவருடைய விழா அரசு விழாவா எடுக்கிறாங்க கவர்மெண்ட். நவம்பர் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், ஐப்பசி சதய விழா. 2022ல அனௌன்ஸ் பண்ணாங்க. நவம்பர் 3ஆம் தேதி இவங்களுடைய விழா இப்பதானே முடிஞ்சது. அதே அவருக்கு ராஜேந்திர சோழனுக்கு ஜூலை 23. ஜூலை 23. அது என்ன விழா? திருவாதிரை. திருவாதிரையோ ஜூலை 23. இது வந்து சதய விழா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் விழா நடந்துச்சுன்னு சொல்றாங்க. 3 நாள் விழா நடந்துச்சோம். தஞ்சாவூருடைய தமிழ் பல்கலைக்கழகம், இந்தியாவுடைய பெருமைக்கு தஞ்சையின் பங்களிப்பு, இந்த ஆய்வரங்கம்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 1000 நடன கலைஞர்களுடைய பத்மா சுப்பிரமணியம் அவங்களுடைய தலைமையில நாட்டியாஞ்சலி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. செம்மை நெல், அந்த நெல் ரகம் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது நெல்லுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க, ராஜராஜன் 1000 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து சமச்சீர் கல்வி பத்தி சொல்லியிருக்காங்க. சமச்சீர் கல்வி, ரைட் டு எஜுகேஷன் நம்ம 2009. அதுக்கப்புறம் அந்த சமச்சீர் கல்வி படி நடைமுறைக்கு வந்து நம்ம 2010. எப்ப நடைமுறை ஆகும்? ஏப்ரல் 1. ஓகே, இதுக்கான குழு என்ன குழு போட்டாங்க? முத்துக்குமரன் குழு வந்து அமைச்சிருந்தாங்க 2007. ஸ்டேட் போர்டு எஜுகேஷன், மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன், ஆங்கிலோ இந்தியன் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஓரியன்டல். 4 விதமா பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதுல கட்டாய தமிழ் கற்கும் சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ் 2006. 2006. ஓகே, தமிழ் கற்போம் திட்டம் எந்த வருஷம்? 2023. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழ் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 2023 தமிழ் கற்கும் சட்டம் 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் கம்பல்சரி. எந்த போர்டா இருந்தாலும் படிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. அது 2006. அதே தமிழ் கற்போம் திட்டம், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைங்க வந்திருந்தாங்க அப்படின்னா 2023ல இருந்து அவங்களுக்கு தமிழ் ஒரு லாங்குவேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரெண்டாயிரத்தி 2007 முத்துக்குமரன் குழு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுல நமக்கு சமச்சீர் கல்வி ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. தமிழ் ஆங்கிலம் எதுவா இருந்தாலும் ஒரே பொதுவான பாடத்திட்டம் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷனும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டும் வந்து மாறி இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கணும், லாங்குவேஜ் மட்டும் மாறட்டும், தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, அது போக நமக்கு அண்ணா நூற்றாண்டு 2010 செப்டம்பர் 15ல எங்க கோட்டூர்புரம்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. இப்ப தமிழ் அறிஞர்களை சிறப்பிக்கிறதுக்காக இதுக்குள்ள ஒரு அரங்கம் தொடங்கியிருப்பாங்க. அந்த அரங்கம் பேர் என்ன? அறிஞர் அவையா? அது வந்து வேற, அது மந்த்லி சஜஷன் கொடுக்கறதுக்காக. இது வந்து தமிழ் அறிஞர்களை சிறப்பிக்கிறதுக்காக. செம்மொழி அரங்கமா? இல்லை, சிற்பின்னு வருமா? செந்தமிழ் சிற்பியா? என்ன சிந்தனை சிற்பியா? ஏதோ சிற்பி. சிந்தனை சிற்பி வந்து அது வந்து இவர் இல்லையா, எவது நம்ம சிங்காரவேலர். செந்தமிழ் சிற்பி அரங்கம்
ஓகேவா? ஓகே. அண்ணா லைப்ரரியில தான் இருக்கும். இப்பதான் தொடங்கினாங்க ரீசன்ட் 25ல. சரி, இது வந்து ஒரு 8 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலதான் தளத்துல தான் 8வது தளமா என்ன இயங்கிட்டு இருக்குது? கல்வி தொலைக்காட்சி. கல்வி தொலைக்காட்சி. கல்வி தொலைக்காட்சி எந்த வருஷம்? 2019. 2019. 2019. இப்ப ரீசெண்டா யாருக்கு அந்த 1000 ரூபாய் நாணயமா இதை வெளியிட்டாங்களா? சிலை திறந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா இல்லையா? கருணாநிதி அவர்களுக்கு. 1000 ரூபாய் June நாணயமா? 3. 1000 ரூபாய்க்கா? அவருக்கு இல்லைங்களா? 75 ருபீஸோ? 75 100 இல்லையா அது? தமிழ் வெல்லும் போட்டு ஒரு காயின் பண்ணுவாங்களேங்க சார், அது என்னது? கங்கை கொண்ட அது சோழபுரம். 100 இயருங்கனால கஜினி 100 பண்ணாங்க. அந்த என்னங்க? கஜினி ராஜேந்திர அட்டாக் பண்ண சோழன். கோயில், கஜினி ராஜேந்திர அட்டாக் பண்ண சோழன். கோயில் அதுங்களா? இல்லங்க, தமிழ்நாட்டுல கேக்குறேங்க. ஏதோ சொன்னீங்களே யாரோ கங்கை கொண்ட ராஜேந்திர சோழபுரம். சோழன். ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன். ஓகேவா? ஜூலை 27, 2025. ஓகேவா? ஜூலை 27, 2025 ராஜேந்திர சோழாக்கு ₹1000 நாணயம். கங்கை படையெடுப்போடைய நினைவா. ஓகேவா? 1025ல போயிருந்திருப்பாங்க. இப்ப 2025ஓட 1000 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்காக அதனுடைய நினைவா, கடற்படை பயண நினைவா 2025 ஜூலை 27ஆம் தேதி நம்ம 1000 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க. கலைஞருக்கு ₹100 நாணயமா? எப்ப? 2024. ஆகஸ்ட் 18ல வெளியிட்டிருப்பாங்க. அதுல என்ன இருக்கும்? தமிழ் வெல்லும் அப்படின்னு ஒரு கோட்ஸ் இருக்கும். 1924ல இருந்து 2024 வரைக்கும் 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ₹10 பேப்பர் கரன்சி நோட் இருக்குல்ல, அதுல என்ன பிக்சர் இருக்கும்? கோனார்க் சன் டெம்பிளா? கோனார்க் சன் டெம்பிள், ஒடிஷா. ஓகே. ₹20 நம்ம கேவ்ஸ்னால என்ன சொல்லலாம் இந்தியால? பெயிண்டிங்ஸ்னா அஜந்தா, அப்ப கேவ்ஸ்னா குகைகள். எல்லோராவா சார்? எல்லோரா, அதுதானே ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட். நம்ம ஆக்ரா,
அஜந்தா எல்லோரா, தாஜ்மஹால் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். இப்போ எவ்வளோ ஹெரிடேஜ் சைட் இருக்கு? 40, 44. 44. லாஸ்ட் அறிவிச்சது 12 ஆமா. ஆர்மி போர்ட்ஸா, நம்ம லேண்ட்ஸ்கேப் மராத்தாஸோடது. தமிழ்நாட்டில் ஒன்று வந்திருக்கும், செஞ்சி ஃபோர்ட், நம்ம செஞ்சி கோட்டை. மகாராஷ்டிராவில் 11 ஃபோர்ட்ஸ் வந்திருக்கும். 23வது, சாரி 43வது எது? அசாம், அகோம். பொய்தாம்ஸ், அஹோம் டைனஸ்டியோடது. பொய்தாம்ஸ்னா புதைவிடம். 43வது. எந்த வருஷம்? 2023. மூணுங்களா? 4. அதுக்கு முன்னாடி 42வது அகோம் ஹொய்சாலருடைய டைனஸ்டி, ஹொய்சால ஒரு டெம்பிளா. 2023. 3. 41வது சாந்தி நிகேதனா. ஓகே. எந்த வருஷம்? 2023. 2023. ஓகே. அதுக்கு முன்னாடி 40வது தோலவீடா 2021. ஓகே. சரி, அப்படியே அது போனால் அது போயிடணும். எப்போ தொடங்குனாங்க யுனெஸ்கோ? எப்போ தொடங்குனாங்க? 1945 நவம்பர் 16 யுனெஸ்கோ டே வந்து அப்போதான். எங்க இருக்கு ஹெட் குவார்டர்ஸ்? பாரிஸ். ஓகே. சரி, அந்த 20 ரூபா நோட்டு நியூயார்க்கா பாரிஸ்? 20 ரூபா நோட்ல என்ன இருக்கு? எலோரா கேவ்ஸ். ஓகேவா? 50ல ஹம்பி. 50ல அம்பி. அம்பி எங்க இருக்கு? கர்நாடகா. கர்நாடகா. 100ல ராணி கி வாவ். ஓகேவா? ராணிக்கு வாவ்னு சொல்லுவாங்க. பிளேஸ் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கும். ஓகேவா? அது ஒரு பில்டிங், ராணி கி வாவ். நம்ம இந்த படம் இருக்கா சந்திரமுகியில கொஞ்ச நேரம் சாங் வரும்ல, பின்னாடி பேக்ரவுண்ட்ல பெருசா ஒரு பில்டிங் பயங்கர பெருசா இருக்கும். அதே ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே தான் இருக்கும். அதே 200 ருபீஸ்ல. சாஞ்சி ஸ்தூபா, சாஞ்சி ஸ்தூபி. ஓகேவா? மத்திய பிரதேஷ். ₹200 இருக்கும் மத்திய பிரதேஷ். 500ல ரெட் ஃபோர்ட். ஓகே. ரெட் ஃபோர்ட் எப்போ உருவாக்குனாங்க? 1639. அங்க ஜார்ஜ் ஃபோர்ட், அங்க வந்து ஷாஜகான், இங்க ஜார்ஜ் ஃபோர்ட். அதே 1639ல வாங்கி 40ல கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாங்க. 1000 ருபீஸ் ஏதாவது 1000 ருபீஸ் இப்ப இருக்கா? கிடையாது. 2000ல அதுவும் கிடையாதா? எவ்வளவு லாங்குவேஜ் இருக்கும் மணியில? 17. 17. 2000 ருபீஸ் நோட்ல வந்து இதுதானே இருக்கு. எது? மங்கல்யான். இந்த மங்கல்யான். மங்கல்யான். இப்ப இருக்கா 2000 ரூபாய் நோட்டு? எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கிடையாது. ஓகேவா? பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இதுல என்னன்னா ஒரு நோட்ல 17 லாங்குவேஜ் இருக்கும்.
15 லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ் பேனல்ல கொடுத்துருப்பாங்களா? 15 லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ் பேனல்ல இருக்கும். அப்போ பிளஸ் 2 என்னது? இங்கிலீஷ், ஹிந்தி ஹிந்தி. அண்ட் இங்கிலீஷ். நம்ம ரூபாய் சின்னம் யாரு டிசைன் பண்ணது? ஜெயக்குமார். உதயகுமார், தர்மலிங்கம். ஓகேவா? அதான் டி உதயகுமார். இனிஷியல் கூட வச்சு கேட்டு இருந்திருப்பாங்க 2010ல. இப்போ பட்ஜெட்ல ரூ அப்படின்னு மாத்திட்டோம். நம்ம ஆர்பிஐக்கு வந்து என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? நோட்டு எத்தனை ரூபாயில இருந்து எத்தனை ரூபாய் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம்? 2ல இருந்து 10,000 ரூபாய் நோட் வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுவே இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். 1 rupee currency note. ஓகே, காயின்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். ரெண்டுமே வெளியிடுறதானா ஆர்பிஐ தானே சார்? என்னங்க? இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுமே வெளியிடுறது வந்து ஆர்பிஐ தானே? எது? 1 ரூபி காயின் அவங்க அச்சடிப்பாங்க, ஆனா வெளியிடுறது வந்து ஆர்பிஐ தானே? 1 ரூபி காயின் அச்சடிப்பாங்களா? யார் அச்சடிப்பான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். 1 rupee நோட்டு தானே சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஆமாங்க, 1 ரூபி நோட். காயின் தான் வந்து நமக்கு இருங்க, ரெண்டுமே அவங்க தாங்க இல்லையா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ரெண்டுமே அங்கதான் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி காயின் என்ன மெட்டல்? ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, துருப்பிடிக்காது. எங்கெங்கெல்லாம் நமக்கு மின்ட் இருக்கு? Nashik. எங்க? Nashik. நாசிக். சரி. நாணயங்கள் மும்பை இருக்கா? கொல்கத்தா இருக்கா? அடுத்து ஹைதராபாத் இருக்கும். வேற எங்க இருக்கும்? நொய்டாவா? நொய்டா. இது எங்க மின்ட் வந்து எந்த மின்ட்ல இருந்து வர்றது அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? அந்த காயின் வச்சே கண்டுபிடிக்கலாம். எஸ் சார். ஹைதராபாத்னா ஆமா, சிம்பிள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹைதராபாத்னா என்ன யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க? ஸ்டார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மும்பைக்கு டைமண்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நொய்டாக்கு ரவுண்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லைன்னா கொல்கத்தா சார். ஆமாங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பம். ₹1 நோட்ல ஆர்பிஐ கவர்னருக்கு பதிலா யாரு சைன் பண்ணுவா? ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் செக்ரட்டரிங்களா? செக்ரட்டரி.
ஓகேவா? காயின் எதுல செய்றாங்க? ஃபெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேவா? துருப்பிடிக்காது. 2011 இருந்து நம்ம அந்த சிம்பல் தான் யூஸ் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் ஆனது. நோட்ல அந்த பழைய ஜே மூவில வர மாதிரி எழுதி கொடுக்கலாமா? எழுதக்கூடாது. ஓகேவா? விதி என்னன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு எழுதக்கூடாது. ரூல்ல இருந்து அதுதான். நோட்டு கிழிஞ்சிச்சுன்னா மாத்தலாமா? எங்க? மாத்திக்கலாம், பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம் சார். ஓகே, எல்லா பேங்க்லயும் மாத்தணும். ஆர்பிஐயோடைய ரூல் வந்து அதுதான். ஓகேவா? சரி, நம்ம பார்வை திறன் அற்றவர்கள் அந்த காயின் எல்லாம் வச்சு அது என்ன காயின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி எல்லாம் இருக்கா? இருக்கு. இன்டாக்லியோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காயின்லயே வந்து நம்ம பிரெய்லி மாதிரியே வந்து இன்டாக்லியோ பிரிண்ட் தான் இருக்கும். அதை வச்சு அவங்க என்ன காயின் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, முடித்து விடலாமா? இது கலைஞர் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்க 5 பீரியடுமே. 1969 இருந்து 2011 வரைக்குமா? 11 வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஓகே, முடிச்சிடலாம்.